பிடியதன் உருவுமை குலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறையில் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பகவான் இடப்பெயர்ச்சியாக வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கடந்த ஒரு ஆண்டுகளாக முடியப் போகின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலேயும் சனீஸ்வரன் நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட துன்பம், துயரம் எல்லையில்லாத அளவிட இல்லாத மிகப்பெரியது கஷ்டப்பட்டோம். ஐயா சுவாமி இப்போ மறுபடியும் நீங்கள் சனிப்பேச்சுன்னு ஒன்று புகுத்துருங்களே அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். நேயர் பெருமக்கள் பாதம் தொட்டு பணிகின்றேன். வளவள கொலவளப்புக்கு இடமே இல்லை. வாக்கியத்தில் சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறார், மேசராசிக்கு ரிஷபராசிக்கு ராசிக்கு என்ன பண்ண போகிறார். இப்போ சனீஸ்வரனுடைய குணங்கள் நமக்கு தெரியும். சனீஸ்வரர் கொடுப்பதை எவர் தடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கும்பம் நிச்சயமாக 12 ராசிகளில் கொடுத்து வைத்த ராசி கும்பராசி. உறவொன்றோ நட்பொன்றோ எந்த வரையறைக்கும் சிக்கிக்கொள்ளாமல் மன உடையும் சமயம் நாம் தேடி செல்ல ஓர் கிடைத்தால் வாழ்வு மலராதா? நாம் தேடி செல்லக்கூடிய ஒரு நண்பர் கிடைக்க மாட்டாங்களா? நாம் தேடி செல்லக்கூடிய ஒரு உறவு நமக்கு ஒரு தொடர்புக்கு வராதா என்று ஏக்கமாக இருந்த காலங்கள் 7.5 ஆண்டில் இப்போ விடுதலையாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனை அப்படியே 6/3/2026 மீனத்துக்கு நம்ம கொண்டு போய் விட்டுட்டோம். தாளம் தம்பட்டை தப்பறையோட என்னமோ சொல்லுவோம்ல, எனக்கு தெரியல, அப்படியோட மீனத்தில் போய் நம்ம விட்டுட்டோம். அப்படி கொண்ட முடியாது என்ற வார்த்தைக்கு இடமில்லாத ராசி தாங்க கும்பம். அப்பத்தான் கலசத்தை அடைய முடியும். தோல்வி என்ற பயத்தை உணராத ராசி கும்பராசி. துவண்டு போகாத ராசி கும்பராசி. நிறைய பாருங்க, கும்பராசி 1,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஐயா எப்படியா கும்பத்துக்கு அப்படி சொல்கிறீங்க, எப்படியா கும்பத்தை கணிக்கிறீங்கன்னு கேட்டிருங்க. நான் எங்கே கணிக்கிறேன், சரஸ்வதின்னு சொல்கிறோம். நான் இயங்குறேன், அவள் இயக்குற, நான் இயங்குறேன். அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே பாருங்கள் 6/3/2024 உங்கள் ராசியில் பாருங்கள் குவிந்து போய் கமிட்டி மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. இங்கே கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காரு, ஏற்கனவே ஆல்ரெடி சிங்கம் ராகு இருக்காரு. எல்லாரும் போட்டு கமிட்டி போட்டுட்ருக்காங்களே. அப்போ எப்படியா என் வாழ்க்கை இருக்கும்னா பரிதாபமான வாழ்க்கையில் இருந்து இப்போது தனிந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போய் ஒரு வெற்றி பாதையை நோக்கி வைக்கக்கூடிய காலங்கள் கும்பராசி. வெற்றி பாதையை நோக்கி வரக்கூடிய காலங்கள் கும்பராசி. உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன தசை, என்ன புத்தி, என்ன லக்கணங்கிறத பார்த்துக்கோங்க. 7 வடிவத்தினுடைய இறுதி பகுதியில் வந்திருக்கிறீங்க. 7 சனீஸ்வரனுடைய வடிவத்தில், அவருடைய ஆழ்மையில் இறுதி படிவத்தில் வந்திருக்கிறீங்க. பாதச்சனியில் வந்திருக்கிறீங்க. பக்குவத்தை கொடுக்கக்கூடியது பாதச்சனிவை, பணிவை கொடுக்கக்கூடியது பாதச்சனி, எல்லா வகையான நன்மையை கொடுக்கக்கூடியது பாதச்சனிவில். கடந்த காலத்தை நினைத்து இப்போது நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம். D2 சப்போர்ட்டு உங்கள் தசா, உங்கள் ஜனன ஜாதகம். இதை வைத்துக்கொண்டு கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் கும்பராசிக்கு இப்போ ஒரு நல்ல சான்சஸ் வேறு இருக்குது. ஏன்னா இப்போ கடகம் அதிசாரத்திலேருந்து இப்போ கடகம் குரு மிதனத்தில் இருக்கார். 39ஆம் பாறை பார்க்குறார். அப்போது கொஞ்சம் அந்த 7 தாக்கத்தை இல்லாத ஆளைக்கு இழுப்பு சர்க்கரை ரொம்ப பசியாக இருக்குது. நான் இட்லியாக கேட்குறேன், நான் சொல்ல தெரியல, இட்லியாக கேட்குறேன், தோசையாக கேட்குறேன், வேறு ஏதாவது KFCயாக கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் கேட்கல. நான் என்ன கேட்குறேன், நீராகாரம், கொஞ்சம் கம்மங்கூழ், நீராகாரம், கொஞ்சம் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய், ஒரு இந்த சாதாரண எலுமிச்சை ஊறுகாய், அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரம்னு இருக்குதுல்ல, அதுக்கு இருக்குதுல்ல மனசு. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு அந்த குரு என்பது அந்த 7 தாக்கத்தை எடுப்பது. அந்த குரு என்ற அந்த ஊறுகாய், அந்த குரு என்ற அந்த இதமான கூழ்
16 வகையான சாம்பார் 16 வகையான உணவுப் பொருட்கள் வேண்டாம், அந்த அந்த பழக்கம் வேண்டாம். அந்த குரு என்ன பண்ணுறாரு, ஒரு குடுக்கு தாகத்தை தீர்க்கிறார். முதல்ல என்ன வேணும்? தண்ணீர், அப்புறம்தான் உணவு, அப்புறம்தான் பிரியாணி, அப்புறம்தான் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. முதல்ல தண்ணீர். அது யாரு? குரு கொடுக்குறாரு. யாருக்கு? தாகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு. தாகத்தில் இருக்கக்கூடிய, அப்போ சனி திசையில் செவ்வாய் புத்தி இருந்தால் அப்போ குரு பார்த்தா கண்டிப்பாக குறையும். செவ்வாய் திசையில் சனி புத்தி இருந்தால் அப்போ சனி பார்த்தா கண்டிப்பாக குறையும். அப்படித்தாங்க, வேற அதிசயமே கிடையாது, பெரிய சிதம்பர ரகசியமே இல்லை. எனவே கும்பராசி கண்டிப்பாக குதூகூலமான ராசி. நீங்கள் நினச்சிக்கிறீங்க குடத்திலிட்ட விளக்கு போல இல்லை, கும்பராசி குடத்திலிட்ட விளக்கு போல இல்லை. கும்பம் கலசம், கோபுர கலசம், பாப விமர்சனம், வெளிநாடு கண்டிப்பாக போகணும். சொல்கிறதே சொல்லக்கூடியது கும்பம், அறிவுக்குரியது கும்பம், ஆலோசனைக்குரியது கும்பம், சொல்கிறதே சொல்ல கிளிப்பள்ளை கும்பம், நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறது கும்பம், தன்னுள் அடக்க வேண்டும் என்ற சக்திக்குரியது கும்பம், தன் ஆளுமைக்கு இருக்க வேண்டும் என்பது கும்பம். கலசம் இல்லையா? கலசம் இல்லையா? என்ன செய்யும்? ஈர்க்கக்கூடிய ஈர்த்தன்னை ஆட்கொண்டே இந்த பெருமான் குருத்தமை ஞானத்தால் கொண்டு நுவார் தம் கருத்தேன் நோக்கிரிய நோக்கே நுணுக்கிரிய நுண்ணுணர்வே. எதுக்கு சொல்லியிருக்காரு மணிவாசக பெருமான்? எப்படி சொல்லியிருக்காரு? நானேயே தம் செய்தேன், நானாயே தம் செய்தேன், சிவாய் நம்ம பெற்றேன் தேனா இன்னமுதமாய். நானா தவம் செஞ்சேன், நானா தியானம் பற்றேன், நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யலை. எல்லாம் இயங்க வைப்பதும் இயக்க வைப்பதும் என் அப்பன் நம்ம சிவாயன். அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு இந்த 2026 வரக்கூடிய இந்த ராசி கண்டிப்பாக அந்த வாக்கிய பிராரம் உங்களுடைய ஈசன் தானே, சனீஸ்வரன் தானே, அவர் எந்த விதமான தாக்கத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பதில்லை, குறைவாகத்தான் கொடுப்பார் ஒழிய அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மங்களங்கள், செய்யக்கூடிய தொழில்கள், கீழுள்ள பொருள்கள், நிலக்கடல்கள், செங்கல் சூள், பெட்ரோல், கருப்பு சம்மந்தப்பட்டது, ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது, சபதி சம்மந்தப்பட்டது எல்லாமே மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அந்த சனீஸ்வரனுடைய தாக்கங்கள். எள்ளு கொள்ளு உளுந்து, எள்ளு கொள்ளு உளுந்து பாருங்க, எல்லாமே லூ லூ எள்ளு உளுந்து கொழுந்து கருப்பு உளுந்து பார்த்தீங்களா, கொழுந்து எல்லா வகையும் சிறப்பான மகர கும்பம். அற்புதமான ராசி. சில பேத்துக்கு மகர கும்பம்னால பிடிக்காது. அவங்க எல்லாமே 2 கண்கள் என்று சொன்னாலே மகர கும்பம் தான். மகரம் கும்பம் தான் 2 கண்கள்னால என்னை பொறுத்தவரையில். அங்கே இருக்கக்கூடிய சூரியனோ சுக்கிரனோ கிடையாது, சூரியனோ சுக்கிரனோ கிடையாது. அங்கே மகரம் கும்பம். அப்படி நிறைஞ்ச மனசு போல் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். கொஞ்சம் ப்ரெஸ்டேஜ் கொஞ்சம் இருக்கும், சுயநலம் இருக்கணும்ல, கொஞ்சம் சுயநலம் இருந்தால் தானே இதையும் சாதிக்க முடியும். அதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு என்ற வெவ்வேறுபட்ட கோணங்களில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். பாருங்கள், பெரிய பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் அவங்க தான் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆராய்ச்சி அறிவுக்குரியவங்க கும்பம் தான். எங்கே இருந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்க பெரும்பாலும் பாருங்கள் கும்பராசி தான். நீ உள்நாட்டில் எவ்வளவு சம்பாரித்து வச்சுருந்தாலும் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியவங்க கும்பராசி தான். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு நிச்சயமாக சனீஸ்வரர் இப்போ உங்கள் வீட்டை விட்டு அப்படியே போயிட்டார். பக்கத்தில் நீங்கள் போக வச்சுட்டீங்க, மங்களம்பாடி போக விட்டீங்க, மங்களம்பாடி போக விட்டீங்க, ரைட்டுங்களா? கண்டிப்பாக இந்த 6/3/2020 சனிப்பயிற்சி எல்லா வகையிலும் சிறப்பாக கடந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் குறைத்து, நீக்கி இல்லை குறைத்து, கடந்த கால கஷ்டங்களை குறைத்து நிறைவு கொடுக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த 6/3/2026 சனிப்பயிற்சி ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கும். ஏற்கனவே இப்போ 9ஆம் வரை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து கவனம். நண்பர்கள், குடும்ப உறவு, கணவன் மனைவி, பார்ட்னர்ஷிப்பு, போக்குவரத்து ரொம்ப கவனம். அஃபீஷியலு ப்ரமோஷனாக வரட்டியா வந்த பிறகு கொடு, இப்போ ஒன்றும் எனக்கு தேவையில்லை வந்த பிறகு கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்தால் கும்பராசிக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காற்று சம்பந்தப்பட்டது, அதாவது காளகஸ்தி, திருப்பாம்புரம், காளகஸ்தி, திருப்பாம்புரம், அதே மாதிரி ராகுகேது, திருநாகேஸ்வரம், இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செஞ்சு வந்தால் வெற்றி மேல் வெற்றியை
கொடுக்கும் என்பதில், அந்த வழியை காட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.